அடுத்தது விஜய் சார் படத்துக்கும் அவரு தான், பைரவாக்கும் அவரு தான். ஹீரோயின்ஸும் என்கிட்ட கண்டிப்பா ஒண்ணு சொல்லியிருக்காங்கன்னா, ஐ லவ் விஜய் சேதுபதி அப்படின்னு இருக்காங்க. நல்ல வேலை இந்த படத்துல ரேப் சீன் எதுவும் இல்லை. சிவகார்த்திகெல்லாம் பார்த்துட்டு சொன்னாரு, சூப்பரா நடிச்சிருக்கப்பா, அடி வாங்குற மாதிரின்னு. சத்தியமா உண்மையிலேயே அடி வாங்கினியா நானு. அப்புறம் ஏதோ ஒரு ஹவுஸ் ஓனர் வந்து வீட்டை காலி பண்ண சொன்னா ஒரு பாத்திரத்தை எட்டி உதப்பாரு. அதுதான் மேக்ஸிமம் ஆக்ஷனே அந்த படத்துல. அதுக்கே செம்ம கிளாப்ஸ். இந்த கையில காப்பு போட்டு மட்டும் தான் அடிப்பானா? ஒருத்தன் சண்டை வேணான்னு சொல்றானா, அவனுக்கு சண்டை போட தெரியாம இல்ல, அதை விட பெரிய சண்டை வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு அர்த்தம். பயப்படுறியா? பயம்னா கொண்டு போகணும்னு நினைக்கிற விஜய் சேதுபதி சாரோட ரசிகர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். ஃபர்ஸ்ட் வந்து இந்த படத்தோட டைரக்டர் சிவா வந்து ஆல்ரெடி நல்ல ஃப்ரெண்டு. அந்த வாடீல் படத்துலையோ நடிச்சிருந்தேன். ஸோ அதில் வந்து ஆக்சுவலாக ஒரு கதை சொல்லும் போதே சூப்பராக இருக்கும். அது ரவிக்குமார் சார் கூட சொன்னார். அது பயங்கரமாக, அதாவது வந்து அப்படியே நமக்கு கண்ணு முன்னாடி அந்த சீனே ஓடும். இப்போ வந்து லைக் ஒரு ஃபைட்டு அப்படின்னா ஃபுல்லாக அவரே வந்து அங்கேயே நின்று எல்லாம் பண்ணுவார். அப்படி சொல்லிட்டே இருப்பார். திடீர்னு போகிறாரு விஜய் சேதுபதி போகிறாரு அப்படின்ட்டு, என்ன சார் அப்படின்னா ஆட்டோவில் போகிறாரு அப்படிம்பாரு. ஸோ அந்த லெவலுக்கு அப்படியே தத்ரூபமாக நடிச்சு காமிப்பார். நான் கதை சொல்லி முடிச்சோன்னே அவர்கிட்ட சொன்னேன், நல்ல வேலை இந்த படத்தில் ரேப் சீன் எதுவும் இல்லை, என் நிலைமையை நினச்சி பாருங்க அப்படின்ட்டு. ஸோ அவ்வளவு தத்ரூபமாக சொல்லுவார். அதே மாதிரி சொன்னதை அப்படியே அதை வந்து எடுத்து அந்த படத்தில் வந்து அதோட ரிசல்ட் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த படம் கண்டிப்பாக வந்து ஒரு ஆக்ஷன் படத்துக்கான ஒரு மைல்கல் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அந்த அளவுக்கு அருமையாக வந்து இதில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ அவருக்கு முதல்ல இன்னும் ஆக்சுவலாக இது வந்து இன்னும் பல படிகளுக்கு போகிறதுக்கான முதல் படி அப்படின்னு சொல்லலாம் சிவாக்கு. அப்புறம் அப்படியே ஆர்டரில் சொல்லணும்னா ஃபைட் மாஸ்டர் ஆக்சுவலாக. ஸோ அவரும் அப்படி தான் இந்த படத்தில் கண்டிப்பாக வந்து ஒரு தனித்தனி இதுவாக எல்லாரையும் பாராட்டும் போது கண்டிப்பாக ஃபைட் மாஸ்டர் ராஜசேகர் சாருக்கும் இதில் கண்டிப்பாக மிகப்பெரிய பேர் இருக்கும். அந்த வாடியில் அப்புறம் வத்திக்குச்சி 2 படம் வந்து எனக்கு அவர் மாஸ்டராக, அதாவது அந்த படத்தில் இருந்தார். வத்திக்குச்சி படத்தில் வந்து நான் அதை 2-3 இடத்துல பயங்கரமாக அடி வாங்குவேன். அப்போ சொன்னாங்க, இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு சிவகார்த்திகெல்லாம் பார்த்துட்டு சொன்னார், சூப்பராக நடிச்சிருக்கப்பா, அடி வாங்குற மாதிரின்னு. சத்தியமாக உண்மையிலேயே அடி வாங்கினியா நான், நடிப்புலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு தத்ரூபமாக ராஜசேகர் மாஸ்டரும் செய்வார். கண்டிப்பாக இந்த படத்தில் ஃபைட்டு வந்து மிகப்பெரிய லெவலில் பேசப்படும். அப்புறம் எடிட்டர் பிரவீன் சார், ஆக்சுவலாக அவர் நல்ல ஃப்ரெண்டு. நம்மளோட நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஏதாவது ஒரு பேண்ட் கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா அதை எடுத்து வச்சுக்குவாங்க. போட நான் தரமாட்டேன், இது எனக்கு தான் வேணும் அப்படின்னு வச்சுப்பாங்க. நம்ம ஒரு ஷர்ட் நல்லா வாங்கிருந்தா வச்சுப்பாங்க. அந்த மாதிரி இந்த படத்தில் 2 காம்படிஷன் தூக்கி வச்சுட்டாரு. போட மாட்டேங்கிறார் படத்தில். கேட்டேன், சார் என்ன, இல்லை நல்லா இருக்கு, நானே வச்சு பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு 2 சீனை கட் பண்ணி விட்டாரு. பட் ஓகே. அடுத்தது விஜய் சார் படத்துக்கும் அவரு தான், பைரவாக்கும் அவரு தான். இப்பயே சொல்லி வச்சுக்கிறேன், நான் வந்து கவுனிகா முட்டை இந்த படத்தில், அந்த படத்தில் இந்த மாதிரி தான் பண்ணீங்கன்னா உங்கள் லெட்டர் எழுதி வச்சுட்டு வீட்டு வாசலே வந்து சூசைட் பண்ணுவேன். அதில் ஒரு டைலாக் மிஸ் ஆனால் கூட அப்போ கண்டிப்பாக பண்ணிடுங்கன்ற மாதிரி இவங்க வேறு பார்க்குறாங்க. ஸோ அடுத்தது வந்து ரவிக்குமார் சார். ஸோ அவரோட நடித்தது வந்து, ஏன்னா இது வந்து ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து அவரோட வந்து தங்கமகனில் நடித்தேன். அப்புறம் அவருடைய டைரக்ஷனில் வந்துட்டு முடிஞ்சா இவனை புடி, இப்போ ரெமோலையும் நடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த படத்துலையும் நடிச்சிருக்கேன். ஸோ ரொம்ப அதாவது இந்த படத்தில் காமெடி சீன்ஸ்னு பார்க்கும்போது விஜய் சேதுபதி சாரோட எனக்கு அவரோட தான் நிறையா இருக்குது, ரவிக்குமார் சாரோட. ஸோ அவரோட அந்த மாதிரி ஒரு பெரிய மனிதரோட நடிக்கிறது அப்படின்றதே வந்து மிகப்பெரிய சந்தோஷம். அப்புறம் இமான் அண்ணன் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லா பாட்டுமே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக வந்து பெரிய வெற்றி பெறும். இமான் அண்ணனுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி அவர் தான் ஒரு சாங் ரிலீஸ் அன்றைக்கும், ஆடியோ ரிலீஸ் அன்றைக்கும் எங்களுக்கெல்லாம் கூட்டு போய் சோறு வாங்கி தருவார். அது வந்து அடிக்கடி நடக்கிறதுனால எப்படியுமே மாதத்துக்கு ஒரு 20 வாட்டி கூட்டு போய் வாங்கி தராரு. அவ்வளோ ஆடியோ லான்ச் நடக்குது அவருக்கு மட்டும். எனக்கு தெரிஞ்சு சத்யம் தியேட்டரில் வந்து இங்கே மேனேஜர் இருக்காங்களோ இல்லையோ, அவர் இருக்கார் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாலே இருக்காரு, இன்னைக்கு ஒரு ஆடியோ லான்ச் இருக்குப்பா அப்படின்ட்டு. ஸோ அந்த அளவுக்கு வந்து தமிழ் சினிமாவில் இன்னைக்கு தவிர்க்க முடியாத ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து இமான் அண்ணன். அப்புறம் யுகபாரதி சார் இந்த படத்தில் எல்லா பாடல்களும் சிறப்பாக எழுதியிருக்காரு. நீங்கள் இமான் அண்ணன் ஸ்டுடியோவில் ரெக்கார்டிங் நடக்கும்போது மைக் இருக்குதோ இல்லையோ, யுகபாரதி சார் இருப்பார். அதாவது இதுக்கப்புறம் வந்து வரலாற்றில் எங்கள் ஜென்ரேஷனுக்கு பார்க்கும்போது 2 பாரதி தெரியும். உண்மையிலே ஒன்று மகாகவி பாரதி, இன்னொன்று யுகபாரதி. அந்த அளவுக்கு வந்து மிக சிறப்பாக வந்து இந்த படத்தில் எல்லா பாடல்களையும் எழுதியிருக்காரு. அப்புறம் ப்ரொடியூசர் உண்மையிலேயே மிகப்பெரிய பட்ஜெட்டில் இந்த படத்தை ரொம்ப நல்லா எடுத்து எந்த ஒரு சாக்ரிஃபையும் இல்லாமல் எல்லாருக்கும் அன்னன்னைக்கே சேலரியை கொடுத்து, ஸோ எல்லாரும் ரொம்ப முழு மனசோட கண்டிப்பாக இந்த படம் வந்து வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ஃபேன்ஸ் வந்து ஆசைப்படுறாங்களோ அந்த மாதிரி இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருமே வந்து உண்மையிலேயே அதை ஆசைப்படுறோம். அப்புறம் அவங்க ஒய்ஃப், அவங்களும் வந்துட்டு அப்படி தான், அவங்க சொன்ன மாதிரி அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி அவங்களும் அங்கேயே இருந்து, ஸோ அவங்களும் வந்து ரொம்ப முழு மூச்சாக ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்காக. அப்புறம் கடைசியாக வந்து விஜய் சேதுபதி சார்,
அவர் வந்து நான் வந்து அவரோட நடிக்கும் போதெல்லாம் சொல்லிகிட்டே இருப்பேன், சார் நீங்கள் வந்து வேறு டைப் ஆஃப் படங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஓகே, ஆனால் உங்களுக்கு மாஸ் படம் பண்ணிகிட்டே இருங்க சார். அதாவது நான் வந்து உங்கள் ஒரு செகண்ட் நடிகராக கேட்கல, உங்களோட ஃபேனில் ஒருத்தராக தான் கேட்குறேன். ஏன்னா அவருக்கு அவ்வளோ ஒர்க் அவுட் ஆகுது. இது வந்து ஒன்றும் இல்லை, சிம்பிளாக சொல்லணும்னா நேற்று ஆண்டவன் கட்டளை பார்த்தேன், நேற்று நைட் ஷோ. அதில் வந்து ஒன்றுமே இல்லை, ஒரு ராஜா கெட்டப்பில் நடந்து வருவார். அந்த படத்தில் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த இடத்துல மியூசிக் கூட வரல, ஆர்ஆர் கூட வரல, பட் அவர் வெறும் நடந்து வர்றாரு ஒரு 3 செகண்டுக்கு. செம்ம கிளாப்ஸ் தியேட்டரில் எல்லாருமே. ஏன்னா அவர்கிட்ட வெயிட் பண்ணுறாங்க. அதை அப்புறம் ஏதோ ஒரு ஹவுஸ் ஓனர் வந்து வீட்டை காலி பண்ண சொன்னால் ஒரு பாத்திரத்தை எட்டி உதைப்பாரு. அதுதான் மேக்ஸிமம் ஆக்ஷனே அந்த படத்தில். அதுக்கே செம்ம கிளாப்ஸ். ஸோ அந்தளவுக்கு வெயிட் பண்ணுறாங்க, அவர்கிட்ட ஆக்ஷன் எதிர்பார்க்குறாங்க. அதை வந்து கண்டிப்பாக அடிக்கடி கொடுத்துட்டே இருக்கணும் பிரதர், கண்டிப்பாக வந்து. அண்டு அவரோட நடிக்கும்போது என்னென்னா, கூட நடிக்கும்போது அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம். ஒரு சீனில் அப்படியே இருக்கும்போது அப்படியே ஒரு சீனில் இருக்க ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுவார். ஒரு பெரிய லென்த் டைலாக் அவருக்கு. நான் டைலாக்லாம் விட்டேன், அவர் நடிக்கிறதை அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். அவ்வளோ உண்மையிலேயே சொல்கிறேன், சூப்பராக நடிச்சிருக்காரு. அது உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் சொல்லிக்கிறேன். என் கூட நிறையா நான் பண்ணுற படங்கள் எல்லா ஹீரோயின்ஸும் என்கிட்ட கண்டிப்பாக ஒன்று சொல்லியிருக்காங்கன்னா, ஐ லவ் விஜய் சேதுபதி அப்படின்ட்டு இருக்காங்க. அவர்கிட்டையும் சொல்லியிருப்பாங்க, இருந்தாலும் என்கிட்ட சொன்னதை நான் இங்கே ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்களே ஏதாவது சொல்லியிருந்தா கூட பண்ணிக்கலாம் பிரதர். ஸோ வந்து கண்டிப்பாக வந்து இதே மாதிரி நிறைய ஆக்ஷன் படங்கள், மாஸ் படங்கள் பண்ணணும். இதன் மூலமாக நான் சொல்லிக்கிறது தான் விஜய் சேதுபதி சார்கிட்ட. ஒரு வருஷத்துக்கு நீங்கள் ஒரு 5-6 படம் நடிக்கிறீங்கன்னா 3 படம் உங்கள் டைப் ஆஃப் படம் நடிச்சுக்கோங்க. பட் ஒரு 3 படம் ஆடியன்ஸோட அந்த மாஸ் ஆடியன்ஸுக்காக நடிக்கணும். ஸோ அது ஃபேனில் ஒருத்தராக நான் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி கண்டிப்பாக இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி பெறணும்னு நானும் வந்து எல்லா ஆடியோ லான்ச்லேயும் வந்துட்டு கண்டிப்பாக இதோட படம் வெற்றி அடையும் அப்படி வந்து நான் வந்து ஒரு பேச்சுக்காக சொல்லலை. உண்மையிலே இந்த படத்தில் வந்து அவ்வளோ சந்தோஷமாக எல்லாருமே ஒர்க் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக டைரக்டருக்காகவும் ப்ரொடியூசரோட நல்ல மனசுக்காகவும் அண்ட் விஜய் சேதுபதியோட இந்த படத்தில் மேக்ஸிமம் அந்த ஆக்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்காகவும் கண்டிப்பாக இந்த படம் வெற்றி அடையணும்னு வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். வந்திருக்கும் விஜய் சேதுபதி அவர்களின் ரசிகர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்துடைய தயாரிப்பாளர் கணேஷ் அவர்களுக்கு என்னுடைய நன்றி. ஒரு காமன் மேன், ஒரு மிகச்சிறந்த பிஸ்னஸ் மேனாக மாறுவதற்குண்டான எல்லா தகுதியும் இந்த திரைப்படத்துக்கு இருக்கு. ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேனாகவும் இந்த ஒரு படத்தில் வந்து அடுத்தடுத்து அவருடைய அடியை எடுத்து வைப்பார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ப்ரொடியூசர் சாருக்கும் அவங்களுடைய மிஸ்ஸஸ் சுபா மேடம் 2 பேருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நான் இத்தனை வருஷத்தில் ஒரு கப்புலா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே சேர்ந்து இவ்வளோ டெடிகேட்டடாக ஒரு ப்ராஜெக்டை செய்யுதுன்றது நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை அப்படி ஒரு கப்புல. ஸோ அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் இந்த படத்துடைய இயக்குனர் ரத்ன சிவா அவர்கள், உண்மையிலேயே ரத்னம் தான் அவர். செம்மையாக படத்தை கொடுத்துருக்காரு. விஜய் சேதுபதி சாரோடைய ரசிகர்கள் தவிர்த்து பொதுவாக சினிமா லவர்ஸ்க்கும் பிடிக்கிற மாதிரியான ஒரு நல்ல திரைப்படத்தை கொடுத்துருக்காரு. ஸோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஹி ஹேஸ் அ லாங் வே டு கோ. அது ஒரு நல்ல ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாகவும் இது முக்கியமான மைல் ஸ்டோனாகவும் அவருடைய கேரியரில் இருக்கும். அவருக்கு வாழ்த்துக்கள். கேமராமேன் தினேஷ் அவர்களுக்கு நன்றி. ரொம்ப அழகாக சாங்ஸ் எடுத்து கொடுத்துருக்காரு. ஆக்ஷன் சீக்வன்சஸும் ரொம்ப அழகாக வந்து கோஆர்டினேட் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸ்டண்ட் மாஸ்டர் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. விஜய் சேதுபதி சாருடைய அவரோட சேர்ந்து ஒர்க் பண்ணக்கூடிய அசோசியேஷன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரம்மி திரைப்படத்தில் அமைஞ்சது. கூட மேலே கூட வச்சு சாங் வந்து எனக்கும் சரி அவருக்கும் சரி ஒரு மிகப்பெரிய அடையாளத்தை வந்து பெற்றுக் கொடுத்தது. ஸோ அதோடைய பாசிட்டிவிட்டியை எடுத்துக்கொண்டு போய் இப்போ இந்த ரெக்கையில் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ விறுன்னு இந்த படத்தில் காதல் மட்டும் செய்யலை, விறு இந்த படத்தோடைய ஷூட்டிங் முடிச்சு கொடுத்துருக்காங்க. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடந்துச்சு. ஃபஸ்ட்டு ஷெட்யூல் போனதுலேருந்து எப்போ ஆரம்பித்தாங்க எப்போ முடித்தாங்கன்றது கூட தெரியல. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடந்தது எல்லா விஷயங்களும். ப்ளஸ் நல்ல குவாலிட்டி ஒர்க்காகவும் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு இந்த படத்தில் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண யுகபாரதி அவர்கள், ஏன்னா அவர் ஒரு நல்ல பிரதர் எனக்கு அப்படி தான் சொல்லுவோம். ஏன்னா என்னுடைய எல்லா ப்ராஜெக்ட்ஸ்லேயும் உட்காந்து ஸ்பாட் கம்போசிங்கை உட்காந்து ஒர்க் பண்ணும்போது அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அவர் கூட ஒர்க் பண்ணும்போது. ஸோ இந்த படத்தையும் 4 சாங்ஸ் எழுதியிருக்காரு. ரொம்ப அழகான பாடல்கள் எழுதியிருக்காரு. மாசான சாங்கும் இருக்குது. உங்களுக்கு ரிப்பீட்டட் லிஸ்னிங்கில் கேட்கக்கூடிய நல்ல மெல்லிசை பாடல்களும் இதில் இருக்குது. ஸோ அனைவருக்கும் பிடிக்கும் நான் நம்புகிறேன். இந்த பாடல்களை கேளுங்க. இந்த பாடல்களும் இந்த படங்களும் இந்த திரைப்படமும் மிகப்பெரிய வெற்றி அடையணும் நான் எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி. லவ் யூ ஆல். தேங்க்யூ. இந்த படத்தினுடைய பாடல்களை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா ஏற்கனவே கூட மேலே கூட வச்சுன்னு ஒரு பாடல் மூலயமா விஜய் சேதுபதிக்கு மிகப்பெரிய ஒரு அடையாளத்தை இமான் ஏற்படுத்தி கொடுத்தார் அப்படிங்கிறத நாம் எல்லோரும் தெரியும். இந்த படத்தில் அதே மாதிரியான 4 பாடல்கள் ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு. இந்த படத்தில் எனக்கு ஒரு விசேஷமான சந்தோஷம் என்னென்னா, இந்த படத்தினுடைய கதாநாயகி பேர் பாரதி. அந்த ஒரு காரணத்துக்காகவே
இந்த பாடல்கள் வந்து ரொம்ப சிரத்தையோடு நான் எழுதுனதாக நான் நம்புகிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும், மிகப்பெரிய வெற்றி அடையும், மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம், மேடையில் இருக்கிற நீங்கள் மட்டும் இல்லை, நமக்கு மேலே இருக்கிற பல பேர் இந்த படத்தினுடைய வெற்றிக்காக காத்திருக்கிறார்கள். இந்த படம் ரெக்க கட்டி பறக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. உங்களுடைய கைத்தட்டலுக்கும் உங்களுடைய வரவேற்புக்கும் இந்த படம் நிச்சயமாக 100% பொருத்தமாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை. விற்று விற்று அப்படிங்கிற இந்த பல்லவியை எழுதுகிற பொழுது இந்த படத்தினுடைய வியாபாரம் மட்டுமல்ல, அரங்கத்தில் இருக்கக்கூடிய ரசிகர்களுடைய மனநிலையும் அப்படியாக இருக்கும் என்று நான் கருதினேன். அது இந்த ஒளிநாடா வெளியீட்டு விழாவிலே தெரிகிறது. அடுத்து நாம் திரையரங்கத்தில் இந்த கைத்தட்டுகளை பார்ப்போம். நன்றி, வணக்கம். சிவா டைரக்ட் பண்ணியிருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நானும் இந்த டீமில் இருக்கேன்னு. இதில் வந்து கண்டிப்பாக நான் தேங்க்ஸ் தான் சொல்லணும். டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கும் என்னோட நன்றிகள். கேமராமேன் தினேஷ் வரல, அவரோட அசிஸ்டன்ஸ் எல்லாருக்கும் நன்றிகள். ஆர்ட் டிபார்ட்மெண்ட், மியூசிக் டைரக்டர், இன்னைக்கு வந்து இம்மான் சாரோட டே, ஹீ இஸ் அ ஹீரோ ஆஃப் த டே. அவருக்கு என்னோட வாழ்த்துக்கள். மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி, ரெக்க படம் முடிஞ்சிருச்சு, இப்போ ரிலீஸ் ஆக போகுது. பட் கண்டிப்பாக த ரிலேஷன்ஷிப் வித் விஜய் சேதுபதி கண்டிப்பாக அது வந்து நான் எவ்வளோ நாள் இருக்க போறேன்னா அது கண்டிப்பாக அவ்வளோ நாள் நீடிக்கும்னு எனக்கு கண்டிப்பாக தெரியும். பிகாஸ் அவ்வளோ ஃப்ரெண்ட்லி. இப்படி ஒரு சாதாரண மனுஷனை பார்க்க முடியுமாங்கிறது கண்டிப்பாக ஒரு கேள்விக்குறி தான். படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கிற ரவிக்குமார் சார், சதீஷ், லக்ஷ்மி மேனன் எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். இந்த படம் கண்டிப்பாக பெரிய வெற்றி அடையணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. விர்ரு 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 கிர்ரு 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 சும்மா விர்ரு 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 சும்மா கிர்ரு 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 கிர்ரு. நல்லா இருக்கீங்க. But there's one more lifeline for us, and that is superstar. Before the dialogue, you know, he has a famous move that he does, something like Ennavadi Tannavadi. You know, I'm a big fan of your dad.